ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் ஆர்ட் சென்னை. இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஜர்தோசியை வச்சு ஒரு 3D ஃப்ளவர் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு கோல்டன் கலர் பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் எடுத்திருக்கோம். ஸோ இந்த நீடிலில் லாஸ்ட்டு த்ரெட்டில் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரேம்க்கு அடியிலேருந்து நீடியில் குத்தி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஜர்தோசியை நீடிலில் கோர்த்துக்கலாம். இப்போ கோர்த்துட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட்டில் ஒரு நீடியில் குத்தி கீழே இழுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜர்தோசியை ஒரு 2 லைன்ஸ்க்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம ஸ்டிச் பண்ண ஜர்தோசிக்கு சென்டரில், அதாவது அந்த ஜர்தோசிக்கு கீழ்ப்பக்கம் உள்ளேருந்து நாம் நீடியில் குத்தி மேலே எடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஜர்தோசியை லோட் பண்ணிக்கிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு அந்த ஜர்தோசியை குத்திக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மேலே க்ராஸாக குத்திட்டேன். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கீழே இறக்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது. நான் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் அதை நான் கவனித்தேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் கீழே இறக்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜர்தோசி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அந்த ஜர்தோசிக்கு சென்டர்லேருந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு ஜர்தோசியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ லாஸ்ட்டாக இந்த ஜர்தோசி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, இதுக்கு சென்டர்லேருந்து உள் பக்கத்துலேருந்து நீங்கள் நீடியில் குத்தி வெளியில் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஜர்தோசியை நம்ம லோட் பண்ணிக்கிறோம். லோட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு ஆப்போசிட்டாக ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது அந்த ஜர்தோசிக்கு கொஞ்சம் உள்பக்கம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் குத்திக்கணும். வெளியில் வர மாதிரி நீங்கள் குத்தக்கூடாது. ஸோ ஒவ்வொரு ஜர்தோசிக்கும் சென்டரில் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக போட்ட ஜர்தோசியோட சென்டரில் நீடியில் குத்தி வெளியில் எடுத்துக்கிறோம். அந்த ஜர்தோசிக்கு அடியில் இருக்கிற இடத்துலேருந்து தான் நீங்கள் நீடியில் எடுக்கணும். ரொம்ப வெளியில் தள்ளி நீங்கள் சென்டர்லேருந்து நீடியில் எடுக்கக்கூடாது. ஸோ நீடியில் ஜர்தோசி லோட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் பக்கத்தில் வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப வெளியே தள்ளி நீங்கள் நீடியில் குத்தக்கூடாது. ஸோ இந்த 2 தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஸ்டிச் ஈஸியாக போட்டுடலாம். ஒரு 2 லைன்ஸ் ஒரே அளவு ஜர்தோசியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜர்தோசியோட அளவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு போட்டதை விட கொஞ்சம் அதிகமாக ஜர்தோசியை எடுத்திருக்கேன். சேம் மெத்தடு தான். நம்ம ஃபுல்லாக உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஃப்ளவர் டிசைன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜர்தோசியோட அளவை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் வர வரைக்கும் நீங்கள் இதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஜர்தோசிக்கு ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண ஜர்தோசியோட சென்டர்லேருந்து நீடில் த்ரெட்டை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் தள்ளி நம்ம உள்பக்கமாக கொஞ்சம் தள்ளி நம்ம திரும்ப நீடியில் குத்தி கீழே எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா அதுக்கு சென்டரில் நீடியில் குத்தி எடுத்துகிட்டு ஜர்தோசியை லோட் பண்ணிக்கிறோம். ஸோ ஜர்தோசி அளவு நீங்கள் பெருசாக எடுக்க எடுக்க ஃப்ளவரோட டிசைன் இன்னும் உங்களுக்கு லுக்காக இருக்கும். ஸோ வேணுங்கிற அளவு நம்ம இதே மாதிரியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்க பார்த்திங்கன்னா நம்ம அட்வான்ஸ் லெவல் கிளாஸு ஆல்ரெடி பேசிக் கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். புதுசாக பார்க்குறவங்க கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல்லாக நான் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டு நாட் நீங்கள் ஃப்ரேம் கடியில் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட் இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குரூப்பில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக நான் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ இன்னும் ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா ஜர்தோசி வந்து என்ன ஜர்தோசினாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ஜர்தோசி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. உங்கள்கிட்ட எந்த ஜர்தோசி இருக்குதோ அந்த ஜர்தோசியை வச்சு கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவு இதோடு வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். இப்போ நான் லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டு ஜர்தோசியெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து எடுத்திருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ அழகாக நமக்கு வந்து ஒரு ரோஸ் வந்து 3D லுக்கில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.